வேட்டையின் திரைப்படத்தை அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கும் தலைவருடைய 171 திரைப்படத்தை இயக்க இருப்பது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். மேலும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் இசையமைக்க, மேலும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கையில் விலங்கு போன்ற வாட்சுகளாக இருக்கும் போஸ்டரை முதலில் வெளியிட்டிருந்தார்கள். இதையடுத்து தலைவருடைய 171 திரைப்படத்துடைய தலைப்பு ஏப்ரல் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியிடப்படும் என்று கூறி புதிய போஸ்டரையுமே வெளியிட்டிருந்தார்கள். அந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கை நிறைய வாட்சுகளாக இருந்ததாகவும், மேலும் சூப்பர் ஸ்டாருடைய கையில் கியூட்டான ஒரு காப்பும் இருந்து வந்திருக்கு. அந்த காப்பை பார்த்த ரசிகர்களோ தலைவருடைய 171 திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடிக்கப் போகிறாரா அல்லது போதைப் பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்கப் போகிறாரா என்றும், மேலும் இதுதான் தலைவருடைய 171 திரைப்படத்துடைய கதையாக இருக்கும் எனவும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகும் வரை கதையை சொல்ல மாட்டார் லோகேஷ் அவர்கள். அதனால தலைவருடைய 171 திரைப்படத்துடைய கதை பற்றி அவர் வாய் திறக்கவே வாய்ப்பு கிடையாதா. மேலும் தலைவருடைய கையில் இருக்கும் வாட்சுகளை பார்க்கும்போது அது ரோலெக்ஸுடைய தந்தையாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆனால் தலைவருடைய 171 திரைப்படம் எல்சியூவில் வராது என்றும் இது தனிப்படம் என்றும் சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் தலைவருடைய கையில் ஏன் இதனை வாட்சுகள் இருக்கிறது? லோகி அவர்கள் என்னதான் சொல்ல வருகிறார்கள்? ஏதாச்சும் சொல்லுங்கள் என்றும் யோசித்து தலையை வெடிச்சு விடும் போல என்று ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய படத்துடைய ஹீரோ கையில் காப்பு இருப்பது என்பது முதல் முறை கிடையாது. அதனால அந்த காப்பை வைத்து எந்த ஒரு முடிவுக்குமே வந்துவிட முடியாது. மேலும் இது தலைவர் படம் என்பதால சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருமே பார்ப்பார்கள். அதனால பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தல், கொடூர கொலை எல்லாம் இந்த திரைப்படத்தில் வேண்டாம் லோகேஷ் என சூப்பர் ஸ்டார் ரசிகர்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க.